ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, வால்வு எப்படி லேப்பிங் பண்ணலான்னு பார்க்கலாம். இதுதான் வால்வு செட்டு, ஓகேங்களா. இது வந்து சின்னதாக இருக்கிறது வந்து அவுட்லெட் வால்வு, பெருசாக இருக்கிறது வந்து இன்லெட் வால்வு. வால்வோட ஒர்க் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இன்லெட் வால்வு வந்துட்டு கார்பரேட்டர் வழியாக எரிபொருள், அதாவது பெட்ரோலையும் காற்றையும் இன்ஜினுக்குள்ளே இழுக்கும். அவுட்லெட் வால்வு என்ன பண்ணுங்கன்னா, எரிச்ச எரிபொருளோட புகையை வந்துட்டு சைலன்சர் வழியாக வெளியில் தள்ளும். இதுதான் வால்வோட ஒர்க்கு. இப்போது நம்ம வால்வு லேப்பிங் பார்க்குறதுக்கு முன்னாடி வந்துட்டு ஹெட்டில் கேடு கரெக்டாக்கா நம்ம பார்த்துக்குவோம். இங்கே இருக்க தான் ஹேடு, அதாவது வால்வு மாற்றம் தான் ஹேடு. அந்த கேடு கரெக்டாக இருக்கா நம்ம செக் பண்ணிக்கணும். சப்போஸ் கேடு போயிடுச்சுன்னா நம்ம இந்த மாதிரி வால்வு லேப்பிங் பண்ண முடியாது, லேத்து கொடுத்தா வால்வு லேப்பிங் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, வால்வு எடுத்து வால்வு லேப்பிங் பேஸ்ட் அப்ளை பண்ணிக்குவோம் கொஞ்சம். லைட்டாக கொஞ்சம் ஆயில் போட்டுக்குவோம். லேப்பிங் பண்ணுறதுக்கு நம்ம என்ன டூல்ஸ் தேவைன்னா, ஒரு சின்ன பெட்ரோல் டியூப்பும் ஒரு ட்ரில் மிஷினும் நம்மளுக்கு தேவைப்படும். இப்போ ட்ரில் மிஷினை டியூப்பில் மாட்டிக்கலாம். இப்போ பாருங்கள், லேப்பிங் நடந்துக்கிட்டு இருக்குது. இது கரெக்டாக கிராஸ் ஆகாமல் ஆடாமல் கரெக்டாக நம்ம லேப்பிங் பண்ணணும். இது பாருங்கள், லேப்பிங் ஆயிடுச்சு. இதை நம்ம ரொம்ப நேரம் லேப்பிங் பண்ணக்கூடாது. கரெக்டாக ஒரு 4 நிமிஷம் தான் 5 நிமிஷம் தான் லேப்பிங் பண்ணணும். ரொம்ப லேப்பிங் பண்ணால் வால்வு தேஞ்சிரும். அடுத்து இன்னொரு வால்வையும் நம்ம லேப்பிங் பண்ணுவோம். முக்கியமான விஷயம், கைடு போச்சுன்னா கம்பல்சரி நம்மளால் லேப்பிங் பண்ணவே முடியாது. கைடு நல்லா இருந்தால் மட்டும்தான் நம்மளால் லேப்பிங் பண்ண முடியும். கைடு போயிடுச்சுன்னா நம்ம வந்து லேத்தில் கொடுத்து தான் லேப்பிங் பண்ண மாதிரி இருக்கும். நம்ம இப்போ இந்த வால்வையும் லேப்பிங் பண்ணிடுவோம். நம்ம இப்போ 2 வால்வையும் லேப்பிங் பண்ணியாச்சு. லைட்டாக துணியை வச்சு வால்வையும் வால்வு லேப்பிங் பண்ண இடத்தையும் நம்ம இப்போ கொஞ்சம் தொடச்சிக்குவோம். அடுத்து நம்ம என்ன செய்யணும்னா, வால்வு கரெக்டாக லேப்பிங் ஆகிருக்கான்னு பார்க்கணும்ல. அதுக்கு ஒரு பென்சிலை வச்சு நம்ம லைட்டாக அந்த வால்வு லேப்பிங் ஆன இடத்துல மார்க் போட்டுக்குவோம். அதை லேப்பிங் ஆன இடத்த சுற்றி லைட்டாக மார்க் போட்டுக்குவோம். அடுத்து என்ன பண்ணால், மறுபடியும் வால்வை வந்து நம்ம கேட்டில் மாட்டி
மறுபடியும் அந்த சின்ன பெட்ரோல் டியூப் வச்சு லைட்டாக நம்ம கையில் சுற்றி பார்க்கணும். சுற்றி பார்த்துட்டோம். இப்போ வால் எடுத்து பாருங்கள், அந்த லேப்பிங் ஆன இடத்துல வந்துட்டு எதுவும் அந்த பென்சில் மார்க் அழியாமல் இருக்கா அப்படி இருந்துச்சுன்னா நமக்கு அந்த கைடு மேலே உள்ள இடமும் சரியில்லாத மாதிரி இருக்குன்னு அர்த்தம். இதை நம்ம கம்பல்சரி செக் பண்ணி ஆகணும். இன்னொரு மெத்தடு இருக்குது செக் பண்ணுறதுக்கு. அது வந்து நாளைக்கு நான் ஹெட்டு அசம்பிள் பண்ணும்போது அடுத்த வீடியோ நான் உங்களுக்கு சொல்கிறேன். இன்னொரு வால்வையும் நம்ம செக் பண்ணிக்குவோம் மார்க் போட்டு. நம்ம இப்போ இந்த வாலையும் லேப்பிங் பண்ணி செக் பண்ணியாச்சு. மார்க் போட்ட எதுவுமே பிசுறு இல்லை. ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.